ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரயில்வே NTPC எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ஆர்ஆர்பி PYQ சீரீஸ்னு ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, சம் போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the greatest number that will divide 155, 260, 315 and leaves the remainders 5, 10 and 15 respectively is 155, 260, 315. இந்த மூணு நம்பரையும் ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணுது. அது டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதுனாக்கா எனக்கு 5, 10, 15 ரிமைண்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் எனக்கு என்ன நம்பரா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது மூணையும் டிவைட் பண்ணது போக எனக்கு வரக்கூடிய ரிமைண்டர்ஸ் தான் இந்த 5, 10, 15. இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணிட்டாக்கா எக்ஸாக்டா எனக்கு இந்த வேல்யூ அந்த கிரேட்டஸ்ட் நம்பரால் டிவைட் ஆகுமா? ஏன்னா ரிமைண்டர்ஸ் எல்லாமே எனக்கு 0 ஆயிரும். ரிமைண்டர் எனக்கு எப்போ 0 ஆகுதோ அப்போ அந்த வேல்யூ எனக்கு கண்டிப்பா அந்த கிரேட்டஸ்ட் நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்றேன்னா இதுல இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாமே சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்னா 150, 250, 300ன்னு வருமா? ஓகேவா? ஸோ அப்ப இந்த மூணுக்கும் நான் HCF எடுத்தா அதுதான் எனக்கு என்ன வரும்னா அந்த கிரேட்டஸ்ட் நம்பரா இருந்திருக்கும். ஓகேவா? இந்த மூணையுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் என்ன நம்பர்னா HCF. அப்ப இந்த மூணுக்குமே HCF என்ன அப்படின்னாக்கா இந்த 10ஆல நான் டிவைட் பண்ணா என்ன வரும்? 15, 25, 30. அடுத்து நான் 5ஆல டிவைட் பண்ணா 3, 5, 6. இதுக்கு மேல எனக்கு காமனா எந்த வேல்யூ எனக்கு டிவைட் பண்ணாது. அப்போ 10 into 5, 50 தான் இதோடைய HCF-ஆ இருக்கும். ஸோ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன நம்பர்னாக்கா 50-ஆ இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a cylinder has a height of 14 cm and the curved surface area is 528 cm square. The volume of the cylinder is, okay, curved surface area of cylinder 2 pi r h, volume of the cylinder pi r square h. ஓகேவா? ஸோ இதுல பை கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும், ஹச் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் எனக்கு வால்யூமுக்கும் உள்ள ரேஷியோ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2:6 கிடைக்குது. ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அவன் கொடுத்துட்டான். எவ்வளோனாக்கா 528 கொடுத்துட்டான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது 2 pi r ஹச்சா, பைக்கு பதிலாக நான் 22/7 சப்ஸ்டிட் பண்றேன். ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளோனாக்கா 14 cm கொடுத்துட்டான். ஈக்குவல் டு அதுதான் எனக்கு 528. ஓகேவா? ஸோ 44ஆல கேன்சல் பண்ணா 12, 2, 6. இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ரேடியஸ் எனக்கு 6ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இங்க ஆருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப எனக்கு ரேஷியோ எனக்கு என்ன வரும்னா 1:3ன்னு வருமா? ஓகேவா? ஸோ இதுல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு 1 பார்ட், வால்யூம் எனக்கு 3 பார்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அவன் கேட்கறது வால்யூம் தான் கேட்கறான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இங்க எவ்வளவு பார்ட்? 1 பார்ட்டா? 1 பார்ட் தான் 528னா 3 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னன்றது தெரிஞ்சிருமா? என்ன வரும்? 1584 cm3. ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். ஸோ 1 பார்ட்ன்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அது கொடுத்துட்டாங்க. 3 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா வால்யூம் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in order to qualify in an examination one has to secure 50% of the overall marks in the examination consisting of 2 papers. A student 40% in the first paper of 200 marks. Minimum what percentage of the marks should be secured in the second paper of 150 marks in order to qualify in the examination? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பேப்பர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்னா 200 மேக்ஸிமம் மார்க். அதுல எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட் வந்து 40% மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 150. அதுல எனக்கு எவ்வளோ மார்க், அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஓவராலா எனக்கு 50% எனக்கு மார்க் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதை நான் அலிகேஷன் எடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 40% மார்க் எடுத்திருக்காங்க. செகண்ட் பேப்பர்ல எனக்கு மினிமமா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தா ஓவராலா எனக்கு 50% மார்க் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ இந்த கீழே வரக்கூடிய ரேஷியோ எனக்கு என்னதுன்னா டோட்டல் அந்த மேக்ஸிமம் மார்க் உடைய ரேஷியோ. கீழே வரக்கூடிய பார்ட்டு எனக்கு டோட்டல் பார்ட்டு தான் இருக்கும்னு அலிகேஷன் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போ கீழே டோட்டல் பார்ட்டா ஃபர்ஸ்ட் பேப்பரில் உள்ள மேக்ஸிமம் மார்க் எனக்கு எவ்வளோனாக்கா 200, செகண்ட் பேப்பரில் உள்ள மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னாக்கா 150. ஓகேவா? ஸோ இதில் ரேஷியோ எடுத்தால் எனக்கு என்னது 4:3 வருமா? ஓகேவா? ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் தான் இங்கே வரும், இதோடைய டிஃபரன்ஸ் தான் இங்கே வரும். ஓகேவா? இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளோனா 10% இருக்கணும். இங்கே எவ்வளோ பார்ட் இருக்குன்னா 3 பார்ட் இருக்கா? இப்போ 3 பார்ட் தான் 10%னா 4 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா இதோடைய டிஃபரன்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? என்ன வரும்னா 40/3 ஆர் 13.33%. ஓகேவா? அப்ப எனக்கு இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரணும்னா 13.33% வரணும். ஓகேவா? அப்ப இந்த வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா 50 + 13.33 63.33% இருக்கும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா எது எனக்கு லோயர் வேல்யூ அப்படின்றது பார்க்கணும். அலிகேஷனுடைய ஸ்ட்ரக்சரே இது லோயர் வேல்யூ, இது ஹையர் வேல்யூ, இது மீன் வேல்யூ அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இது மீன் வேல்யூனா மீன் வேல்யூவோட இது கம்மியா இருக்குன்னா இது எனக்கு கண்டிப்பா லோயர் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த வேல்யூ எனக்கு கண்டிப்பா மீன் வேல்யூவோட எனக்கு அதிகமாக தான் இருக்கும், அதாவது ஹையர் வேல்யூவா தான் எனக்கு இருந்திருக்கணும். இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு 13.33 வருதுன்னா அப்ப இந்த வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்னா 50யோட எனக்கு அதிகமாக தான் இருந்திருக்கணும். ஸோ 63.33 இருந்திருக்கணும். ஓகேவா? உங்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே அப்ராக்சிமேஷன்ல வச்சிருக்காங்க. 63.33% அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 64%. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல 64% இருக்கு, இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the sum of the two numbers is 60 and their HCF and LCM are 12 and 72 respectively. The sum of the reciprocal of the two numbers is okay. இதுல என்ன கேக்குறாங்கன்னா the sum of reciprocal of two numbers, ரெண்டு நம்பர் நான் என்ன வச்சுக்கிறேன்னா x y-ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இதோடைய ரெசிப்ரோக்கலுடைய சம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதோட ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும் 1/x இருக்கும், இதோடைய ரெசிப்ரோக்கல் 1/y இருக்கும். இதனுடைய சம் என்னன்னு கேக்குறாங்க. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் x + y / xy. ஓகேவா? இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இந்த இதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல எக்ஸ்ன்றது ஒரு நம்பர், ஒய்ன்றது இன்னொரு நம்பர். ஓகேவா? x + y சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். இதை நான் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதுல என்ன கொடுத்துட்டாங்கன்னா LCM அண்ட் HCF கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM × HCFன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் x × y ஈக்குவல் டு LCM × HCF. LCM என்ன கொடுத்துட்டான் 72ன்னு கொடுத்துட்டான், HCF என்ன கொடுத்துட்டான் 12ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், இதை மல்டிப்ளை பண்ண வேணாம். இதுல சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அவன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளோனாக்கா 16 கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த டூ நம்பர் 60, ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் 72 × 12. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 5 கேன்சல் ஆகும். ஸோ இப்போ ஆன்சர் 5/72 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டே நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸ் வருது, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் எங்களுக்கு டேரெக்டாக கிடைக்குது. ஓகேவா? நீங்கள் இது பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர்ன்றதை நீங்கள் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக எல்சிஎம் எடுத்துட்டா சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்துட்டா ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM × HCF. அதில் போட்டிங்கன்னா டேரெக்டாக ப்ராடக்டே கிடைச்சிடும், அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the smallest 5-digit number that leaves a remainder of 6 when divided by 7. ஓகே, 7ஆல ஒரு ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 6 வரணும். அப்போ எனக்கு அந்த 5-digit நம்பர் எனக்கு என்ன நம்பராக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் என்ன 10,000. ஓகேவா? இப்போ இதை நான் 7ஆல நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்ன்றதை பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் எனக்கு 4 வருது. ஓகேவா? ஸோ இதை இந்த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பரை
நான் 7ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னா எனக்கு 4 ரிமைண்டரா வருது. ஓகேவா? இப்ப எனக்கு இந்த 4 நான் இந்த வேல்யூல நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா இங்க என்ன ஆயிரும், ரிமைண்டர் எனக்கு 0ன்னு ஆயிரும். எப்ப எனக்கு ரிமைண்டர் 0 ஆகுதோ அப்ப இந்த டேர்ம் எனக்கு கண்டிப்பா எனக்கு இந்த 7ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதுல இந்த நம்பரை நான் வந்து அந்த 4 வந்து இந்த 10,000ல நான் சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு 4 டிஜிட் நம்பரா மாறிடும். அவன் கேட்கறது ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அவன் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 5 டிஜிட் நம்பர் கேட்கறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இங்க எனக்கு 10,000 எனக்கு 7ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 4 ரிமைண்டர் வந்திருக்கு. எனக்கு இங்க 6 ரிமைண்டர் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப 6 ரிமைண்டர் வரணும்னா இங்க ஒரு 2 ஆட் பண்ண எனக்கு 6 ரிமைண்டர் வருதா? அப்ப இங்க எனக்கு 2 ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? என்னதுன்னா 1,000,2 இருந்திருக்கும். ஓகேவா? இங்க நீங்க 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் உங்களுக்கு என்ன வரும்னா ரிமைண்டர்ல 2 ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப ரிமைண்டர்ல 2 ஆட் ஆச்சுன்னா எனக்கு 6 ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? 6 ரிமைண்டர் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எனக்கு என்ன அப்படின்னாக்கா 10,002. இந்த 10,002 7ஆல் டிவைட் பண்ணாதான் எனக்கு 6 ரிமைண்டர் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் போலாம். அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா if a cube minus b cube equal to 625, a square minus b square equal to 25 and a plus b equal to 5, then the value of a square plus ab plus b square. a cube minus b cube இதோடைய வேல்யூ கொடுத்துட்டான். அதே மாதிரி a square minus b square உடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. a plus b உடைய வேல்யூ கொடுத்துட்டான். கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப நீங்க பார்க்க வேண்டியது எதை பார்க்கணும்னா இந்த டேர்ம் பாருங்க என்ன கேட்கறாங்கன்றது பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் எந்த ஃபார்முலாக்குள்ள இருக்குன்றது பாருங்க. a கியூப் மைனஸ் பி கியூப்ன்ற ஃபார்முலால இருக்கு. ஓகேவா? a கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னன்னா a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, ஸோ அப்ப இதுல என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இந்த a கியூப் மைனஸ் பி கியூப்ன்ற ஃபார்முலாக்குள்ளதான் இந்த டேர்ம் வருதுன்றது ஃபர்ஸ்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா a மைனஸ் பி நான் a மைனஸ் பி உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாக்கா முடிஞ்சு. ஓகேவா? இந்த சம் முடிஞ்சிடும். இதுல a பிளஸ் பி கொடுத்துட்டான். அதே மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூவும் கொடுத்துட்டான். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு என்னதுன்னா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஓகேவா? இதோடைய வேல்யூ எனக்கு 25ன்றது தெரிஞ்சிருச்சு. a பிளஸ் பி 5ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப a மைனஸ் பி உடைய வேல்யூவும் எனக்கு என்னவா இருக்கும் 5ஆ இருக்கும். ஏன்னா இங்க 5 சப்ஸ்டிட் பண்ணா 5 25 கேன்சல் பண்ணாக்கா எனக்கு என்ன வரும் a மைனஸ் பி உடைய வேல்யூ எனக்கு 5ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப எனக்கு a கியூப் மைனஸ் பி கியூப் உடைய ஃபார்முலா என்னன்னா a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. ஓகேவா? இதுல இந்த டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? a கியூப் மைனஸ் பி கியூப் 625ன்றது தெரியும். ஓகேவா? இன்ட்டு a மைனஸ் பி 5 இன்ட்டு இந்த டேர்ம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த 625 நான் 5ஆல நான் டிவைட் பண்ணாக்க என்ன தெரிஞ்சிடும்னா இந்த வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருமா a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அதோடைய வேல்யூ தானே கேட்கறாங்க. ஸோ இதோட வேல்யூ என்னன்னாக்கா 125ஆ இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the simple interest on a sum of amount for 2 years at 10% per annum is ₹500. The compound interest on the same sum at the same rate of interest for the same time is என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 10% ஃபார் 2 இயர்ஸுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 500 ரூபா கிடைக்குது. அதே எனக்கு 2 வருஷத்துல எனக்கு 10% ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு எனக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு செகண்ட் இயருக்கும் அதே எனக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எத்தனை வருஷம் போனாலும் எனக்கு அதே எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு இருக்கும், எனக்கு மாறாது. ஓகேவா? எத்தனை வருஷம் போனாலும் எஸ்ஐல எனக்கு மாறாது. ஆனால் சிஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு செகண்ட் இயர் பார்க்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோ அதுல ஒரு 10% எனக்கு எங்க ஆட் ஆகும்னா எனக்கு செகண்ட் இயர்ல ஆட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு 10 ரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சுன்னா அதுல எனக்கு 10% எனக்கு என்னது ஒன்னா அந்த 1 வந்து எனக்கு செகண்ட் இயர்ல ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ மொத்தம் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவுனாக்கா 21. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 20%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 வருஷத்துக்கு 21%. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்ப 20% தான் 500 அப்படின்னா அவன் கேட்கறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கறாங்க. 21% எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? 20 தான் 500னா 21 என்னவா இருக்கும்
525 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ காம்பவுண்டர்ஸ் எனக்கு 2 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்னா 525 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் போகலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்வேதா அண்ட் ஹரிஸ் completed a project with an income of rupees 28,000. In this project, Sweta worked for 20 days and Haris worked for 30 days. If their daily wages are in the ratio of 5:6, then the Sweta share is. Okay. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை ஸ்வேதாவும் ஹரிஸும் 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 28,000 கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஸ்வேதா வந்து 20 நாளும் ஹரிஸ் வந்து 30 நாளும் எனக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டெய்லி பேசிஸ் அவங்க 2 பேருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 5:6 ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்வேதாக்கு எனக்கு எவ்வளோ ஷேர் போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஷேர் பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் ஸ்வேதா ஹரிஸ்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் எனக்கு 1 டே வேஜஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா 5:6 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு எனக்கு 5:6, அதாவது 5 பார்ட் ஸ்வேதாக்கு போயிருக்கு, ஹரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 பார்ட் போயிருக்கு. ஓகேவா? இது ஒரு நாளைக்கு. ஸ்வேதா எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 20 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு 20 டேஸ்க்கு எனக்கு எவ்வளோ சேலரி போயிருக்கும், அதாவது எவ்வளோ வேஜஸ் போயிருக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சு. இன்ட்டு 20 போட்டாக்கா எனக்கு 20 டேஸ்க்கான வேஜஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஹரிஸ் வந்து 30 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்ட்டு 30 போட்டாக்கா எனக்கு மொத்தம் 30 டேஸுக்கு எனக்கு இவங்களுக்கு எவ்வளோ வேஜஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு மொத்தம் பார்க்கும்போது எனக்கு வேஜஸ் உடைய டோட்டல் வேஜஸ் ரேஷியோ எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு சேலரி போகும். ஓகேவா? ஸோ இங்கே ரேஷியோ எடுத்தாக்கா 5:9 வருது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரேஷியோல தான் அவங்களுக்கு ஷேர் பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸ்வேதாக்கு எனக்கு 5 பார்ட்டும் ஹரிஸுக்கு எனக்கு 9 பார்ட்டும் போகுது. ஓகேவா? இது ரெண்டும் சேர்த்து தான் எனக்கு எவ்வளோனா 28,000 அவங்க கொடுத்துட்டான். ஓகேவா? இந்த 28,000 தான் இந்த ஸ்வேதாக்கும் ஹரிஸுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. என்ன ரேஷியோனா 5:9 ரேஷியோல பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 14 பார்ட்டு தான் 28,000 அப்படின்னா அவன் கேட்கறது யார் கேட்குறாங்கன்னா ஸ்வேதாவுடைய ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. 5 பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்னா 10,000 இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்வேதாக்கு 10,000 பேலன்ஸ் 18,000 எனக்கு ஹரிஸுக்கும் போயிருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man complete a piece of work in 20 days and B alone can complete the work in 30 days. Due to some other work, A had to leave the work before the completion and for the last 5 days B alone did the work. The total time taken to complete the work. ஓகே, என்னன்னா ஏ வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 நாள் எடுத்துக்கிறாங்க. பி வந்து அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எனக்கு என்னவா இருந்திருக்கும் 60 இருக்குமா? இவங்க 2 பேருக்குள்ள எல்சிஎம் தான் எனக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். அப்போ எனக்கு எஃபிஷியன்சி, அதாவது 1 டே ஒர்க், ஏ உடைய 1 டே ஒர்க்கு எவ்வளோனாக்கா 3 இருந்திருக்கும். பி உடைய 1 டே ஒர்க்கு எனக்கு 2 இருந்திருக்கும். ஓகேவா? இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ வந்து கடைசி 5 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒர்க்கை விட்டு வெளியே போயிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பி தான் மிச்ச ஒர்க் எல்லாமே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு மொத்தம் எனக்கு அந்த ஒர்க்கு முடியறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ வந்து எனக்கு 5 டேஸுக்கு முன்னாடி வெளியே போயிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஏ வந்து 5 டேஸுக்கு முன்னாடியே வெளியே போயிடுறான்னா அப்போ இந்த 5 டேஸ் எனக்கு யார் பார்த்துருப்பா? பி தான் பார்த்துருப்பான். ஓகேவா? இங்க எனக்கு ஏயும் பியும் தான் பார்த்துருந்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஏ வந்து 5 நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் வெளியே போறான். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஹோல் ஒர்க்குமே, அதாவது இந்த 60 ஒர்க்குமே எனக்கு எவ்வளோ நாளில் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் இந்த மாதிரி டைப்லாம் டைம் அண்ட் ஒர்க்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான டைப்பு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா இது 2 விதமாக பண்ணலாம். நான் அந்த 2 மெத்தடையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே A+B இருக்கு, இங்கே ஏ இல்லை. ஓகேவா? இங்கே ஒருவேளை ஏ எனக்கு இருந்திருந்தா ஒர்க் எனக்கு கூடி இருந்திருக்குமா? ஓகேவா? ஏன்னா ஏ வந்து 5 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 நாளுமே எனக்கு ஏ இருந்திருந்தா கண்டிப்பா இந்த 60 ஒர்க்கோட எனக்கு ஒர்க் அதிகமாக தான் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ எவ்வளோ ஒர்க் அதிகமாக இருந்திருக்கும்னா எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 3 ஒர்க் ஏ பார்க்குறான். அப்ப இந்த 5 நாளைக்கு எனக்கு எவ்வளவு ஒர்க் பார்த்துருப்பான்? 15 ஒர்க் பார்த்துருப்பானா? அப்ப ஏன் இந்த இடத்துல இருந்திருந்தா எனக்கு டோட்டல் ஒர்க் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 75 இருந்திருக்கும்.
ஓகேவா? இப்ப எனக்கு இந்த ஃபுல்லாவே எனக்கு என்ன இருக்காங்க, ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுட்டேன். ஓகேவா? சோ அப்ப இந்த 75 ஒர்க்கையுமே யாரு பாக்குறா? ஏபி 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. ஓகேவா? இந்த 75 ஒர்க்கையுமே ஏபி சேர்ந்து பார்த்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க் முடிஞ்சிருந்திருக்கும்னா 15 டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு மெத்தட். பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் கொடுத்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டல் ஒர்க்கை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவன் வெளியே போறவன் இருக்கான்ல, அவன் இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு ஒர்க் பார்த்திருப்பான்ற அந்த ஒர்க்கை மட்டும் நீங்க இதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா வந்துடும். ஓகேவா? ஓகே. இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இங்க 5 டேஸ் எனக்கு பி மட்டும்தான் வேலை பார்க்கறான்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த 5 டேஸ்ல பி வந்து எனக்கு எவ்வளவு ஒர்க்கை முடிச்சிருப்போம் அப்படின்னா, எனக்கு 1 டேல எனக்கு பி வந்து 2 ஒர்க் பாக்குறாங்கன்னா 5 நாள்ல எனக்கு எவ்வளவு ஒர்க் பி பார்த்துருந்துருப்பான்னா 10 ஒர்க் எனக்கு பார்த்துருந்துருப்பாங்களா? கரெக்டா? ஸோ அப்ப இங்க எனக்கு 10 ஒர்க் எனக்கு பி மட்டும் பார்த்துருந்துருப்பாங்க இந்த 5 நாள்ல. இந்த பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு மொத்தம் 60 ஒர்க்ல 10 ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க எனக்கு எவ்வளவு ஒர்க் இருந்திருக்கும்? 50 ஒர்க் இருந்திருக்குமா? அந்த 50 ஒர்க்கை யாரு பார்த்திருந்திருப்பா? ஏயும் பியும் சேர்ந்து தானே பார்த்திருந்திருப்பாங்க. கரெக்டா? சோ இந்த 50 ஒர்க்கை ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்க? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எனக்கு 5 ஒர்க் பாக்குறாங்க. அப்ப மொத்தம் இந்த 50 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நாள் எடுத்திருப்பாங்க? 10 நாள் எடுத்திருப்பாங்களா? ஓகேவா? இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறான்? இந்த டோட்டல் ஒர்க் முடியறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறான். இங்க எனக்கு 10 நாள் எடுத்திருக்காங்க இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. இங்க எனக்கு ஒரு 5 நாள். ஸோ அப்ப 10 பிளஸ் இந்த 5 எனக்கு மொத்தம் இந்த ஒர்க் எவ்வளவு நாள்ல முடியுதுன்னாக்கா 15 டேஸ்ல முடியுது. ஓகேவா? இந்த 2 மெத்தடையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. என்னன்னா ABC is an equilateral triangle PQ and R are the midpoints of the sides AB, BC and AC respectively. Then the length of the sides of a triangle is 4 cm. Then the area of triangle PQR is. இது ஒரு முக்கியமான சம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏபிசின்றது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு PQRன்னு 3 பாயிண்ட் இருக்கு. அந்த மூணுமே பாத்தீங்கன்னா இந்த ஏபி அதே மாதிரி பிசி சிஏ இதுல மிட் பாயிண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? PQR ஏபி பிசி சிஏ இதுக்கு மூணுக்கும் மிட் பாயிண்டா இருக்குன்றாங்க. இதை கனெக்ட் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் வருமா? இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. ட்ரையாங்கிள்ல மிட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணா உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய ஏரியா எனக்கு என்னவா இருக்கும்னா, அதாவது ஏரியா ஆஃப் PQR என்னவா இருக்கும்னா 1/4 ஆஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுல எனக்கு 1/4 ஏரியா தான் என்னவா இருக்கும்னா இந்த உள்ள மேக் ஆகுற இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவா இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரிசல்ட் தெரிஞ்சிட்டீங்கன்னா சம் ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா இதுல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்றது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? √3/4 a². அப்படிதானே? இதுல ஏன்றது கொடுத்துட்டா 4 சென்டிமீட்டர்னு. ஓகேவா? ஸோ 4 கேன்சல் ஆயிரும். அகைன் இங்க 4 கேன்சல் ஆயிரும். √3 cm². அப்ப இந்த PQR உடைய ஏரியா எனக்கு என்னவா இருக்கும்னா √3 cm² இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஒண்ணுனா இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகேவா? மிட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணா அதோட ஏரியா அந்த மிட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி வரக்கூடிய ட்ரையாங்கிளோட ஏரியா எனக்கு என்னவா இருக்கும்னா அந்த ஹோல் பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியால எனக்கு 1/4 தான் இருக்கும். ஓகேவா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். இந்த சம் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா p² plus q² minus r² equal to 0. Then the value of p⁻6 plus q⁻6 minus r⁻6 divided by p² q² r². இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன அப்படின்னா if a plus b plus c equal to 0, then இது a plus b plus c 0வா இருந்துச்சுன்னா a³ plus b³ plus c³ equal to 3abc இருக்கும். ஓகேவா?
இது முன்னாடியே ஒரு சம் நடத்தும் போது நான் இதை சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிசல்ட் அல்ஜிப்ரால. ஓகேவா? ஸோ a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் என்னவா இருக்கும்னா 3abc இருக்கும். இங்க நான் என்ன பண்றேன்னா ஏ வந்து நான் பி ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன், பி வந்து நான் கியூ ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன், சியை வந்து நான் ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப இங்க ஏ பிளஸ் பி மைனஸ் சின்னு வருமா? அப்ப இங்க பிளஸ் சிக்கு பதிலா இங்க நான் மைனஸ் சி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இங்க என்ன வரும்? அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் சி வரும். இங்க சிக்கு பதிலாக நான் மைனஸ் சி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இந்த ரிசல்ட் என்னவா இருக்கும்? -3abcயா இருக்குமா? ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னதான் ரிசல்ட். அதுல நீங்க பிளஸ் மைனஸ் அது எப்படி கொடுத்தாலும் நீங்க இந்த ரிசல்ட்ல நீங்க போட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். ஓகேவா? இங்க மைனஸ் சி போட்டீங்கன்னா -3abc வரும். இப்போ ஒருவேளை இங்க பிலயும் எனக்கு மைனஸ் இருக்கு, சிலயும் மைனஸ் இருக்குனாக்கா என்ன வரும்? பி இங்க மைனஸ் போடுவீங்க, சி இங்க மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் அகைன் எனக்கு இங்க பிளஸ்ஸா வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரிசல்ட்டை தான் இந்த சம்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுல a பிளஸ் பி மைனஸ் ஈக்குவல் டு 0 இருக்கா? ஓகேவா? அப்ப எனக்கு ரிசல்ட் என்னன்னா a கியூப் பிளஸ் பி கியூப் மைனஸ் சி கியூப் உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? -3abcயா இருக்குமா? இங்க ஏன்றது பி ஸ்கொயர், அப்ப a கியூப்ன்றது p பவர் 6 இருக்குமா? ஓகேவா? இந்த p பவர் 6க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? a கியூப் பிளஸ் பி கியூப் மைனஸ் சி கியூப் டிவைடட் பை ஏபிசின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? இதுல இங்க பாருங்க, எனக்கு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் மைனஸ் சி கியூப் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? -3abcன்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ இப்ப இந்த வேல்யூ நான் எப்படி எழுதிக்கலாம்னா -3abcன்னு எழுதலாமா? டிவைடட் பை ஏபிசி. ஏபிசி கேன்சல். ஸோ இதோடைய ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்னா -3 இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது தெரிஞ்சுன்னா இந்த சம்மை ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in an election there were only 2 candidates. The winning candidate got 48% of the total votes. His opponent got 6,800 votes, which was 34% of the total votes. Some of the votes were invalid. The winning margin of the candidate who won the election and the number of invalid votes respectively are. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எலெக்ஷன் வந்து 2 கேண்டிடேட்டுக்கு இடையில நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல வின்னர் வந்து எனக்கு டோட்டலா எனக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கோ அதுல எனக்கு 48% வந்து வின்னர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆப்போனன்ட் அதாவது லூசர் வந்து எனக்கு டோட்டல் ஓட்டுல எனக்கு 34% எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுல அது போக எனக்கு சில இன்வேலிட் ஓட்டு வேற எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அந்த இன்வேலிட் ஓட்டுடைய கவுண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி வின்னர் வந்து எனக்கு எவ்வளவு மார்ஜின் வித்தியாசத்துல எனக்கு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல எனக்கு வின் பண்ணிருக்காங்க அப்படின்றது கேக்குறாங்க. ஓகேவா? இங்க எனக்கு டோட்டல் ஓட்டு எவ்வளோன்றது தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 100ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு டோட்டல் ஓட்டு எவ்வளோன்னு தெரியாதனால. ஓகேவா? இதுல வின்னர் எனக்கு எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா இந்த டோட்டல் ஓட்டுல எனக்கு 48% எனக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ 100ல 48%ன்றது 48. ஓகேவா? ஸோ இது வின்னர் வாங்கின ஓட்டு. இப்போ லூசர் எனக்கு எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த டோட்டல் ஓட்ல எனக்கு 34% வந்து எனக்கு லூசர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 100ல 34% எனக்கு 34. ஸோ இது வந்து எனக்கு லூசர் வாங்கின ஓட்டா இருந்திருக்கும். அப்ப இங்க 48 இங்க 34. ஓகேவா? 82 ஓட்டு வந்து எனக்கு வின்னர் அண்ட் லூசர் வாங்கின எனக்கு ஓட்டா இருந்திருக்கும். இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா சில இன்வேலிட் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப இந்த மொத்தம் 82ன்ற ஓட்டு வந்து எனக்கு வின்னர் லூசர் வாங்கின ஓட்டு. அப்ப பேலன்ஸ் உள்ள எனக்கு இங்க 18 ஓட்ஸ் தான் எனக்கு என்னதுன்னா இன்வேலிட் எனக்கு ஓட்டா இருந்திருக்குமா? ஓகேவா? 82 வின்னர் லூசர் வாங்கினது. அப்ப பேலன்ஸ் எனக்கு 18 தான் எனக்கு என்னவா இருக்கும்னா இன்வேலிட் ஓட்டா இருந்திருக்கும். ஓகேவா? இதுல அவன் என்ன கொடுத்துட்டான்னா இந்த லூசர் வாங்கின ஓட்டுடைய கவுண்ட் எவ்வளோன்றது கொடுத்துட்டான். எவ்வளோனாக்கா 6,800 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 34 பார்ட் தான் எனக்கு 6,800னா 18 பார்ட் கண்டுபிடிச்சாக்கா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? இன்வேலிட் ஓட்டு எனக்கு எவ்வளோன்றது தெரிஞ்சிருமா? எவ்வளவா இருக்கும்? 3,600 இருந்திருக்கும். ஓகேவா? 34 பார்ட் தான் 6,800னா 34 68 கேன்சல் பண்ணாக்கா இங்க 200 into 80 3,600. ஓகேவா? அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா இந்த லூசரோட எனக்கு வின்னர் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல எனக்கு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இங்க எனக்கு எவ்வளவு பார்ட் எனக்கு அதிகமா வச்சிருக்காங்கன்னா லூசரோட வின்னர் வந்து எனக்கு 14 பார்ட் எனக்கு அதிகமா வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க 34 பார்ட் தான் எனக்கு 6,800னா 14 பார்ட் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 2,800 இருந்திருக்குமா? அவன் கேட்கறது இதுதான் கேட்கறாங்க. ஸோ
வின்னர் வந்து எனக்கு எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்கன்னா 2800 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்வேலிட் ஓட்டு எனக்கு எவ்வளவு இருக்குனாக்கா 3600 ஓட்டு எனக்கு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதோடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். இந்த சம் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if root of 19 minus x root 12 divided by 1 equal to root 4 minus root 3 then the value of x is. ஓகேவா? ஸோ இதுல x உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுல x ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணா, நான் இந்த ரூட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ரூட்டை ரிமூவ் பண்ணா நான் ரெண்டு சைடை ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க டிவைடட் பை 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடு நான் ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும்? 19 minus x root 12 equal to 7 minus 2 root 12. x root 12 ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். என்ன வரும்னா 12 plus 2 root 12. ஓகேவா? இந்த 12 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா root 12 into root 12 எழுதிக்கலாமா? ஏன்னா இங்கேயும் எனக்கு root 12 இருக்கு, இங்கேயும் root 12 இருக்கு. இந்த இடத்துல எனக்கு root 12 இருந்துச்சுன்னா நான் காமனா வெளியே எடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 12 root 12 into root 12 எழுதிக்கிறேன். இப்போ root 12 நான் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்னா x equal to root 12 plus 2ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஓகே, இதுல இந்த root 12 நான் என்ன ஃபர்தரா நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? இந்த 12 நான் எப்படி எழுதலாம்னா 4 into 3ன்னு எழுதிக்கலாமா? 4 into 3ன்னு எழுதுனா அந்த 4 ரூட்டுக்கு வெளியே எடுத்தா என்ன வரும்? 2ன்னு வருமா? ஓகேவா? ஸோ அப்போ 2 root 3 plus 2ன்னு வருமா? x உடைய வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 2 root 3 plus 2, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நடத்தின சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.